ஹரரிராரோ ஹரரிரா. தூங்கிட்டா கௌதம், இல்லனா நீ செத்த. எப்படியாச்சும் கௌதம் போயிட்டீங்களா? நீ பாத்துக்கிற மாதிரி மாறிட்டீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு பயந்து இதெல்லாம் பண்ணா கூட. என்னண்ணே உங்க ரூம்ல என்னண்ணே நாள் பூரா ஆபீஸ்ல வேலை வேலை வேலைன்னு இருந்திருக்காங்க. அமைதியா இருந்ததான் அதிசயமே. பிரச்சனை இல்லாத வரைக்கும் நம்ம தப்பாதுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேன்னா. இது ஒரு முடிவற்ற பாதை. ஏய் டேய் விஜய், இங்க வாடா. என்னடா இந்த நேரத்திலேயே தெரியுது வாக்கிங் போக வரலன்னு. வா வந்து உட்காரு வா. அதனால தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். உனக்கு என்னடா பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வரும்ல. நம்ம கண்ணிலேயே படாம எஸ்கேப் ஆகி போயிட்டான். கார் சவுண்ட் கேட்டுச்சே, கவனிக்கலையா நீங்க? இங்க வா. ஆமாப்பா உன்னதான். ஆமா மகா கூட உன்னை வெளியே துரத்தி விட்டாளா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாலியா இருக்கணும்னா அதுக்கு வேற ஒண்ணு வேணும். வேற என்ன? வேற பேரு தெரிந்தவே மாட்டீங்கல்ல. என்னடா நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாதா? பாதுஷாவா? சூப்பர். பாதுஷாவா? ஓஹோ, ரூம்லயோ கிச்சன்லயோ வச்சா முன்னாடியே அண்ணி ஒளிச்சு வச்சுட்டாங்கண்ணே. உனக்கு இந்த என்னடா எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா தட்டை எடுத்துக்கிட்ட. வீட்டுல கூட பெரியமாயிட்ட சொல்லிருக்கீங்க பிடிக்காத எனக்கு வர்ற கோபம் அப்படியே உடைச்சு எப்படி கசக்கி அப்படியே நசுக்கி போட்டுருவோண்டே. இல்லப்பா எனக்கு வந்த கோபத்துக்கு ஒண்ணு இல்லப்பா. நல்லாவே தெரியும். தாம்பத்தியத்துல அன்பு இருந்துட்டா எந்த வம்புமே வராது. ஆனா நிஜத்துல நடக்குமா? பானு என்னாச்சு? இதோ வந்துட்டேன். டேய் சாரிடா. ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் என்ன அப்படியே தேடி எடுத்து சாப்பிடாம விட போறது இல்லை. நானா எவ்வளவு ஒரு கேவலம். பாத்துக்கிறேன். பண்ணிருக்கா. நான் பிடிக்காதுன்னு சொன்ன ஒரே கார்ப்ப என்ன பண்ணுவ? எனக்கு எவ்வளவு வேணுமோ. ஆஹா ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. அது இல்ல, அது ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு கையில எடுத்தேன். பிடிக்காத பொருளை சாப்பிடவே கூடாது. அது உடம்புக்கும் வச்சிடுங்க. வைங்க. இந்தாங்க. என்னமா அது? இதுல நார் சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் நல்லது. இன்னும் நிறைய தரேன், பணம் தரேன்னு சொல்றேன். ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணு இல்லையே. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஒண்ணே ஒண்ணு எடுத்து சாப்பிடுவோம். மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்ணேன்னு கேட்கலான்னு வந்தேன். சம்மர் எல்லாமே பண்ணி வச்சிரு. சரிங்க அத்தை, செஞ்சிடுறேன். அடடா, மெனு கேட்கும் போது நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே. எனக்கு இந்த மெனு சுத்தமா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணிக்கலாம். வேண்டாம், என் தட்டுல என்ன இருக்கணும்னு நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். அது
நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணுமே. எனக்கு ஓகே. அப்போ என் தட்டுல என்ன இருக்கணும்னு நான் முடிவு பண்ண கூடாதா? அந்த உரிமை அத விட்டுட்டு நாக்க தொங்க போட்டுட்டு அங்க இங்க பாரு மகா, நான் சொன்னதை மட்டும் செய். எதுவா இருந்தாலும் அப்பலன்னு சொன்னதோ என்ன வேணும்னு நான் கேட்டேன். ஒரு வீட்டுக்குள்ள 2 அடுப்பு பத்த வைக்க கூடாதுங்கிற அறிவு புரியுதா? சித்ரா, இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நாம என்ன சொன்னாலும் அது தப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச போறாங்க. போட்டதை தின்னுட்டு சத்தியமா சொல்றேன், உன்னோட திறமைக்கு நீ இருக்க வேண்டிய நம்ம ஒரு கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி நடக்கணும். அப்போதான் அந்த மகா இப்ப எங்க போயிட்டா? ட்ரெக்க முடிச்சிருச்சு. அந்த ஸ்வேதா அடிக்கடி ஆபீஸ்க்கு வரான்னு நீ சொல்றத கேக்கும்போது அப்படி இல்லக்கா, அவரு ஏதோ என்ன வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்க. ஊசி இடம் கொடுத்தா நூல் நுழைய பிளான் சொல்றேன் இரு.